வெல்கம் டு ஆர்கேஸ் யூசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரே மைனர் பெட் க்ரூமர் ராயல் குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹெல்ப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரூமர் தான், பட் ஜஸ்ட் அதை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா லெவல் இருக்குது. 8 பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெவல் வந்து 8லேருந்து 12 லெவல் இருக்கும். ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு கேன் ஹெல்ப் அப்கிரேட் ஃபார் பெட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேன் கன்வெர்ட் ஓரே எதுலேருந்துன்னா நம்மளுடைய எக்ஸிலேருந்து ஓரே கன்வெர்ட் பண்ணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹெல்ப்பர் எதுக்குன்னா நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டர் பைட்டு, ஸோ இந்தமாரி வந்து இதை குக் பண்ணுறதுக்கு. ஓகேவா. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மைனரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 இது கொடுத்தீங்கன்னா டார்க் எலெக்சர் 55 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்குது. ஓகே. இது எதில் அப்படின்னா இன்ட்டு 10 கன்வர்ஷனில். ஓகேங்களா. இதனுடைய லெவல் மேக்ஸ் லெவலில் இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகும் அதிகமாகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மைனர். அடுத்து பெட் க்ரூமர் என்ன பண்ணும் அப்படின்னா 1 ஹவர் வந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு வந்து அப் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. பெட் அப் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் குக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 டேஸ்க்கு வந்து 1 ஸ்நாக்ஸ் தரும். அப்போ பார்த்துக்கங்களேன், உங்களுக்கு 8 டேஸ் இன்ட்டு 8 பர் ஒர்க்கிங் ஸ்பீட் மேக்ஸ் லெவலில் இருந்தால் அப்போ வந்து 6 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு 1 ஸ்நாக்ஸ் தரும். கணக்கு கால்குலேட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் கைஸ் இப்போ வந்துருக்க ரூமரு. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே தெரியுது அப்படின்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து போர்ட்டர்லேருந்து இது லேண்ட்ஸ்கேப்பில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஏன்னா நம்ம கேம் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இதில் பாருங்க தெரியும் உங்களுக்கு எக்யூப்மெண்ட் பிளாஸ்ட் ஈவெண்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஒரே மைனருடைய இது ஃபோட்டோஸ் உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா, இங்கே நான் டச் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரே மைனர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட நம்ம ப்ரோ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வந்து போய் பார்த்திங்கன்னா ஸ்கின்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்னன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எக்யூப்மெண்ட் பிளாஸ்ட் ஈவெண்ட்டை கம்ப்ளீட். ஓ மை காட், லெவல் 6 கம்ப்ளீட் ஆகிடுச்சு கைஸ் என்னோடது. ஓகே. இப்போ வந்து எக்யூப்மெண்ட் ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி, எக்யூப்மெண்ட் ஈவெண்ட்லாம் யாரெல்லாம் க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. யாரெல்லாம் வந்து கிளாசிக் மெட்டீரியல் சினரி வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. ஓகேங்களா. ஸோ லைட்டாக உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்காக ஒரு சவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் நமக்கு பெண்டிங்காக இருக்குது. பட் ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எலிக்சர் இருக்குது. ஸோ பிளாக் எலிக்சரை வச்சு பண்ணலாமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவனை அப்டேட் பண்ணலாமா? இவனை 2 டேஸ்க்கு அப்டேட் பண்ணிடுவோமா? பிளிம்பை அப்டேட் பண்ணுவோம். ரொம்ப நாள் வச்சு பிளிம்பு அப்டேட் பண்ணிடுறோம். 2 டேஸ் அது அப்டேட் ஆகட்டும். ஏன்னா பிளிம்பு சம்டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் பிளிம்பு அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரேங்க்டு பேட்டில் முடிச்சிட்டேன். நான் வந்து இப்போ வந்து 6th லெவலில் இருக்கேன். நீங்கள் ரேங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், லீடர் போர்டில் 6th லெவலில் இருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கம்ப்ளீட் பண்ணி எக்யூப்மெண்ட் பிளாஸ்ட் ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைட்டி மோர்சர் 2 கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்டு, அப்புறம் வந்து பெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குயினு, ஹீரோஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த இதை முடித்தேன் ரேங்க்டு பேட்டியில். ஸோ அது எப்படிலாம் முடித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ரீப்ளேயில் காட்டுறேன். ஓகேவா. ஸோ ரீப்ளேயில் வந்து போய் பார்த்தீங்கன்னா என்னோடய அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து அது செம்மையாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் 100% எடுத்திருக்கேன். அதை காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டாக அட்டாக் பண்ணது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து TH15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினான வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மோனலித்து, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈகலப்பில். இந்த ரெண்டும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஒன்று மட்டுமே எல்லாரும் முடிச்சுட்டு பார்த்து அப்லோட் ஆகிருந்தது வச்சுக்கலாம். அந்த டேட்டு ஈஸியாக பிரிச்சாக எடுத்துக்கலாம். ஈவன் சொல்ல போனால் வந்து கிராண்ட் கேப்பில் இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்க மாட்டேன். ஆர்சி எல்லா வேலையும் முடிச்சோம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டோம் பாருங்கள். சிம்பிள் கைஸ். ஃபைனலாக ஒரு சிம்பிளாக வந்து இன்ட்டு 4 போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு இதில் நான் அட்டாக் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி காமிச்சிட்டேன் எனக்கு தெரியல. ஓகே, இது காமிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து வரிசையாக உங்களுக்கு காட்டல, நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சும்மா ஒரு ரேண்டமாக காமிச்சேன். அதனால் வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ நான் இது வந்து 2ஆவதாக இருக்கிறது 4ஆவதாக இருக்கிறது காட்டுறேன். ஸோ இதில் என்ன நடந்திருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு காட்டல. ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு 2மே இருக்குது. இங்கே இதுவுமே இருக்குது, ஈழத்துலேயும் இருக்குது, இங்கே வந்து ரெண்டும் ஒரே இடத்துல. சில டைமில் வந்து தூரத்தில் இருக்கும். இந்த பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸ் தான், ஆல்மோஸ்ட் TH15 மேக்ஸ் தான் ஆல்மோஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொண்டு வந்துருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆர்சி யூஸ் பண்ணி டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு இருக்கிற மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஷாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனலித்து கேட் ஷாட்டு, அதுக்கப்புறம் ஈலெட்டில். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் கிராண்டுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு வந்து ஃபோர்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு அந்த மோனலித்துக்கோ இல்லை ஈலெட்டில் இருக்க பக்கத்தில் போகும்போது வந்து உங்களுக்கு இது கிடைக்குதுன்னு பாருங்கள். ஒன்று மோனலித்து இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ தூரத்தில் வந்து மோனலித்துக்கு மட்டும் ஆத்தனை தூரத்தில் போயிருக்கேன். அதனால் அதுக்கு வந்து இந்த பெட்டு வந்து ப்ராப்பரான பெட்டு கொண்டு போயிருக்கேன். பெட்டும் சாப்பிடாது, ஆசையும் சாப்பிடாது. ஸோ முதல்ல அப்படி பாருங்கள். ஓகேவா. இனிஷியல் ஸ்பெல் தான் 11 இனிஷியல் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு என்ன கிடையாது. மற்றபடி ட்ராகன் 13 ட்ராகன் 7 வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 7
லெவல் 10 7 பலூனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம் கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃபோனு 2 அதுக்கு வந்து ஒரு 3 ப்ரோட்டோகால் போனால் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ப்ராப்பராக எந்த இடத்துல போகணும் நம்ம சொல்லணும். மெயின் வந்து ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறது ஒன்று பார்த்தீங்கன்னா 2 இடத்துல யூஸ் பண்ணணும். மோங் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கேட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இருக்காங்க இவனுக்கு வந்து அந்த கவர் இருக்கு இல்லையா, அந்த கவர் கவர் அப்படி இல்லாட்டி போகணும் டவுன் கார்டு. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இதை வந்து போட்டு ஆனால் என்ன ஒன்றுனா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கார்டு எடுக்கிறது உங்களுக்கு வந்து பாய்சன் ஸ்பெல் வரும். PH 15 எடுத்துருக்கேன். அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வார்டனுடைய எபிலிட்டி போட்டுருங்க, லைஃப் டைம் எபிலிட்டி அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ராயல் பிரின்ஸ் வந்து ஒன்று வந்து ஒரேஸு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ப்ளேஸ் பண்ணுங்களா அந்த எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டேர். ஸோ மிட்டேர் வந்து போட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அது இடி மாதிரி இண்டிகேஷன் போட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு மேக்ஸ் இதை எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இதை பேஸ் பண்ணி தான் நான் அப்கமிங் எல்லா ரேங்கட் பேட்டர்ன் அட்டாக் பண்ணியிருக்கேன். அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்டு 4 காட்டுறேன். ஓகே இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே பாருங்களா. ஸோ TH 14 பேஸு, பட் என்கிட்ட TH 15 மேக்ஸு, அதை பேஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத TH 15க்கான ஒரு மேக்ஸிவ் அட்டாக் இருக்குது. உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து அதுவும் உங்களுக்கு வந்து ஆர்சி மேக்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்யூப் பண்ணது 2 எக்யூப்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எக்யூப்மெண்ட் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து ஸ்பேரு, ஓகேங்களா, ஏரோ ஸ்பேரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஆர்ட் முடியாது. ஸோ அந்த இது என்னென்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராகன்ஸ் என்னோட இது வந்து இதுதான் ட்ராகன் யூஸ் பண்ணி TH 15 14 வந்து ஈஸியாக அடிக்கிறதுக்கான மெத்தடு பார்த்திங்கன்னா நான் இதுதான் சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான். சில இது வந்து TH 16 நான் அடிச்சிருக்கேன். அது வந்து செம்மையாக இருந்திருக்கும். சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னொரு அட்டாக் அது மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. நான் எல்லா அட்டாக்குமே காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில அட்டாக் 96 முடிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது அதையும் காட்டுறேன். இது வந்து TH 15 இதில் வந்து பார்த்திங்கன்னா TH 15 ஹீரோஸ் தான் கொஞ்சம் அப்டேட் ஆகி தான் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் இதை இதே முடிச்சிடும். நீங்கள் என்னோடய அட்டாக் இடத்துல ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஆர்சி இறக்கி விட்டு, ஆர்சி வந்து ஃபுல்லாக மெயினான இடத்துல வந்து ஆர்சினுடைய ஏரோஸ்பேர் இறக்கி விட்டு கூட வந்து ஆர்சிக்கு வந்து என்ன பேர் கொடுக்குறீங்கன்னா ஹீலிங் இருக்குது இல்லையா, அந்த ஹீலிங் ஹீலிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த இது ஆர்சிக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த ஹீலு. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆர்சி வந்து போகாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். TH 15 உள்ளவங்க மட்டும் அந்த இதை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? TH 15 உள்ளவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த அட்டாக் அடித்து காட்டுறேன். ஸோ இதை பாருங்கள், பாதி அட்டாக் முடிச்சிடும் பாருங்களேன். இந்த இடத்துல இறக்கி விட்றேன். ஃபஸ்ட்டு என்னோடய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஈகிள் ஆர்ட்லேயே க்ளோஸ் பண்ணணும். அதுதான் என்னோடய எய்ம். இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஹோம்லேருந்து ஒரு மெயின் அட்டாக் எல்லாத்தையும் முடிச்சு விட்றோம். இந்த இது இறக்கிறதுக்குள்ள மொத்த பேஸ் இந்த இடத்துல பாதி பேஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனப்பு மிரரு மேஜிக் மிரரு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் ஏர் அட்டாக் மிரர்னால என்கிட்ட வந்து மினியன் பிரிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார்டன், இதெல்லாம் இறக்கிட்டு வார்டனுக்கு 2 தான் டோம் 2 டோம் அதை மட்டும் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு வேலை, பக்காவாக வேலையே முடிஞ்சிச்சு பாருங்களேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். 100% கண்டிப்பாக அடிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து 96 அந்த மாதிரிலாம் நின்றுருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஈஸியாக 100% அடிக்கிறதுக்கான வேலைகள் நான் இதை அப்படி தான் பண்ணுவேன். பாருங்கன்னா இதில் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி இது முடிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நான் ஃபஸ்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செல்லே போடலை இதுக்கெலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து இது யூஸ் பண்ணேன். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்வெஸ்ட்மெண்ட் செல்லே போடலை. இந்த பாருங்க மேக்ஸிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற பாதி இது முடிச்சாச்சு. இதுவும் டவுன் ஹால் முடிச்சாச்சு. இதுலேயே வந்து ஒரு ஸ்டார் எடுத்தாச்சு, 2 ஸ்டார் எடுத்துடலாம் ஆல்மோஸ்ட். இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிறது 2 ஸ்டார்ஸ் எடுக்கிறதுல என்ன போய் கஷ்டம் இருக்கும், அது ஈஸி தான். ஈஸியாக TH 15 TH 16 கஷ்டம், TH 15 ஈஸியாக பெருசாக எடுக்கிறதுனாவே ரேங்க் பேட்டில். ஸோ இதுதான் மேக்ஸை கூட நான் அடிச்சிருக்கேன், உங்களுக்கு மேக்ஸ் தான் காட்டுறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா TH 17 மேக்ஸ் அடிச்சிருக்கேன், TH 18 மேக்ஸ் அடிச்சிருக்கேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அட்டாக்ஸ் அடிச்சிருக்கேன். நாளைக்கு வந்து வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே TH 15 தான். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவும் கொடுக்கணும் நெகட்டிவாகவும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு இது வந்து 96 வந்து முடிச்சு. ஏன்னா இது வந்து நான் இது யூஸ் பண்ணவே இல்லை. ஈவன் உங்களுக்கு ஒன்று வந்து சரி நீங்கள் பூஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இது பூஸ்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு இது அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அப்புறம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம். வந்து ஆர்சி வந்து ராக்கெட் ஸ்பேர் இதனால தான் சொல்கிறாங்க. ராக்கெட் ஸ்பேர் எலக்ட்ரிக் வந்து மேக்ஸ் சூப்பராக அட்டாக் பண்ணலாம் சொல்கிற காரணம் இதுதான் நினைக்கிறேன். சார் இந்த பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிச்சு ஆல்மோஸ்ட். நான் பாதி முடிச்சா இதை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஈவன் நான் இதில் 100% எடுத்துக்க முடியும். ஸோ சில இடத்துல வந்து ஸ்பெல் யூஸ் பண்ணலை கரெக்டாக. அதனால் இந்த இடத்துல ஸ்பெல் யூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இப்போ நம்ம புதுசாக எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நமக்கு வந்தது தான். ஸோ அதனால் சரி ஆல்ரெடி 4 தான் காட்டுறேன். இதில் இன்னும் ஸ்பீடாக கொஞ்சம் கொண்டு போனோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஓகேவா? முடிஞ்சிச்சு பாருங்கள், அட்டாக்கும் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட்டு. டைமிங் இல்லாதனால தான் கடைசியில் ஒரே ஒரு இதனால தான் வந்து முடிஞ்சு போச்சு. இதனால தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும்
புரியல